ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரீல் ரசிகன் சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற ஹோல் டீமுக்கு ஒரு பிக் ரெஸ்பெக்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். படத்தோட ஒன்லைன், இது ஒரு கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர். 2 broken ஹார்ட்டட் கப்பிள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அதை ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணுறாருங்கிறது தான் படத்தோட பேஸ். படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதர்வாக்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு நல்ல ரோல் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஈட்டியில் அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் அவர் தான் படத்தையே கேரி பண்ணிட்டு போகிறாரு. எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. நிமிஷாவுக்கு ஒரு டிசார்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரோல். பட் அதை பெருசாக எலிவேட் பண்ணலனாலும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. டயலாக்ஸை விட அவங்க எக்ஸ்பிரஷன்ஸில் தான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு கண்ட்ரோலான பெர்ஃபார்மன்ஸ். பாலாஜி சக்திவேல் சாருக்கு டீசெண்டான ரோல். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லலாம் ரொம்பவே கன்வின்சிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்கும் பெருசாக ஸ்கோப் கிடையாது. அவங்க ரோல்ஸ்க்கும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருந்தா ஸ்டாண்ட் அவுட் ஆகியிருக்கும். படத்தில் ஒரு எமோஷனல் வெயிட் இருக்குது. எஸ்பெஷலி மதர்ஹுட், மென்டல் ஹெல்த் மாதிரி தீம்ஸ்லாம் டச் பண்ணியிருந்தாங்க. ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணலை, பட் சீன்ஸில் ஃபீல் இருந்துச்சு. கிரைம் த்ரில்லரில் ஒரு எமோஷனல் கனெக்ட் வச்சு கொண்டு போயிருந்தாங்க ஸ்டோரியை. படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹீரோ இன்ட்ரோ, பார் சாங் மாதிரி சீன்ஸை படத்தில் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் ஸ்டீன்ஸை ஸ்டேஜ் பண்ண விதம் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக போர் அடிக்கலன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் கமர்ஷியல் ரூட் எடுத்துருச்சு. கேரக்டர் பில்டப்பில் டெப்த் இல்லாமல் சீன் சர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஹீரோ பண்ணுற டிசிஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே சால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் ஃபீல் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த சீனுக்கு அப்புறம் இதான் நடக்க போகுதுன்னு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி இருந்துச்சு. சாங்ஸ் எதுவும் பெருசாக மனசில் நிற்கல, ஜஸ்ட் ஓகே ரேஞ்ச் தான். ஜிப்ரான் பிஜிஎம் அவர் யூஸ்வலாக மற்ற படங்களில் போடுற இன்டென்சிட்டி இந்த படத்தில் அவ்வளோவா இல்லைன்னு தோணுச்சு. என்னோட பர்சனல் வெர்டிக்ட், டிஎன்ஏ ஒரு அபவ் ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். படம் ஒரு கண்டென்ட் ஹெவி த்ரில்லர் மாதிரி போயிருந்தா எமோஷனல் இம்பாக்டும் சஸ்பென்ஸும் வேற லெவலாக இருந்திருக்கும். ஆனால் மேக்கர்ஸ் சேஃபாக கமர்ஷியல் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் உங்கள் டேஸ்ட்டுக்கு கண்டென்ட் இருக்கணும், பட் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை தாராளமாக போய் பாருங்கள். ஒரு டீசெண்டான படம், ஒன் டைம் தேட்டரில் வாட்ச் பண்ணலாம். இதுதான் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நன்றி.